ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி பண்ண போறோம். ஜீரக சம்பா ரைஸ்ல பண்ண போறோம். திண்டுக்கல் ஸ்டைல் முழு சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஜீரக சம்பால நம்ம பண்ண போறோம். திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ண போறோம். திண்டுக்கல் ஸ்டைலில் தக்காளி போட மாட்டாங்க, ஆனால் ரெண்டு தக்காளி என்னோட ஸ்டைலும் இது கலந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 தக்காளி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இந்த பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. திண்டுக்கல் ஸ்டைல் முழு கோழி பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இது சரி பண்ணிடலாமா செஞ்சிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம முழு சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவை இன்க்ரீடியன்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து முழு சிக்கன் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு தேவையானதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இது முழு சிக்கன் ஒன்று எடுத்துருக்கிறேன். இது வந்து 1.5 kg சிக்கன். இது முழு சிக்கன் பாருங்கள். இன்னைக்கு ஃபுல் சிக்கனை வச்சு தான் நம்ம வந்து இது பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 1.5 kg சிக்கன், 1 kg ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கீறி வச்சுக்கோங்க. இதுலேயும் நம்ம மசாலா போட போகிறோம். 1 kg ஜீரக சம்பா ரைஸு. அதுக்கடுத்து கேர்டு வந்து 1 கப். இது வந்து ஹைலைட்டே வந்து கேர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தக்காளி வந்து ஜீரக சம்பா இது திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணியில் தக்காளி போட மாட்டாங்க, ஆனால் நான் 2 தக்காளி போடுவேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 கப்பு நிறைய தயிர் தான் அதுக்கு ஹைலைட்டு. அதுக்கடுத்து புதினா கொத்தமல்லி ஒவ்வொரு கட்டு. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து எல்லாமே அரைச்சி தான் போட போகிறோம். 1 கிலோ ரைஸுக்கு வந்து 5 பெரிய வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய வெங்காயம், ஒரு 10 பச்சை மிளகா. உரப்புக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் போட போகிறோம். அப்புறம் வந்து கீ வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்பைசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 10-15 கிராம்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 10 பட்டை எடுத்திருக்கேன், சின்னதாக இருக்குது பட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சம் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கிறேன். 2 கல்பாசி எடுத்திருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் இது சோம்பு எடுத்திருக்கிறேன். ஸ்டார் ஆனிஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து முழு மல்லி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு முழு மல்லி இல்லைங்கிறதுனால மல்லிப்பொடி எடுத்திருக்கிறேன். கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்து நல்லா வாசனை கொடுக்கறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2 இது பிரிஞ்சி இலை 2 போட்டு, பிரியாணி இலைன்னு சொல்லுவோம்ல, அது 2 போட்டுக்கலாம். அரைக்கும் போது தாளிக்கும் போது 2 போட்டுக்கலாம். தாளிக்கும் போது 2 பட்டை இதெல்லாம் போடணும். இதுலேயே ஒவ்வொரு இதுவும் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை இதுலேயே எடுத்து போட்டுடலாம். இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து முக்கியமான இதே வந்து தக்காளி இல்லாத பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி தக்காளி இல்லாமல் பிரியாணி தான். ஆனால் நம்ம 2 தக்காளி போட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒவ்வொன்றும் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை வந்து ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் இது வந்து ரொம்ப வந்து அரிசியை வந்து செய்யும் போதே ஊற வச்சா போதும். 1/2 ஹவருக்கு முன்னாடி ஜீரக சம்பா ரைஸ் ஊற வச்சா போதும். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி போதும். பழைய ரைஸாக இருந்தால் ஒரு 1.25-2 டம்ளர் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புது ரைஸாக இருந்தால் 1 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி போதும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைக்க போகிறோம். அதில் வந்து இப்போ எல்லாம் அரைக்க போகிறோம். அதில் ஒன்று தாளிக்கிறதுக்கு மட்டும் சும்மா போடுறதுக்காக ஒரு 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் ஆனிஸ், ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு சும்மா வாசனைக்கு போடுறோம். இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிடலாமா? பட்டை ஏற்கனவே போட்டிருக்கேன். இதுதான் நல்ல மனம் கொடுக்கும் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு. இந்த பிரியாணி இதே ஸ்டைலில் நீங்கள் வந்து மட்டனில் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா பவுடர் பண்ணிடலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மசாலா தான் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வந்து நான் பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்கேன். காரம் பத்தலைன்னா மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. மிளகாப்பொடியும் நான் கொஞ்சம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அரோமா வேறு லெவலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் பிரியாணியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்றிட்டோம். பிரியாணிக்கு தேவையான ஆயில் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கீ கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நான் குட்டி டப்பாவில் தான் கீ வாங்கி வச்சுருப்பேன், ஏன்னா அளவாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு.
இந்த பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணினாலே கீ இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் லாஸ்ட்டில் தாளிக்கணும், லாஸ்ட்டில் ஃபைனலில் போட்டுக்கலாம். கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா போட்டுடலாமா? கறியிடக்கூடாது. இதை நல்லா கிண்டிட்டு இந்த மசாலா வாசனை நல்லா பச்சை வாசனை போகிற வரை கிண்டிட்டு அதுக்கடுத்து இந்த வெங்காயம் பச்சை மிளகா 1 கிலோவுக்கு 5 வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். 5 வெங்காயம் சின்னதாக இருந்தால் ஒரு 7-8 வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சொல்கிறேன். நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த பச்சை மிளகா கொஞ்சம் பத்தாது, அதனால கொஞ்சம் சில்லி பவுடர் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். நல்லா இதை வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆனியனில் பச்சை ஸ்மெல் இருந்தால் பிரியாணியே ஸ்பாயில் பண்ணிடும். இந்த ஆனியன் கொஞ்சம் வதங்கணுன்னா இஞ்சி பூண்டை போட்டுட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா வதக்கிடணும். 5 to 7 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 15 to 20 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். ஆனியனோட பச்சை ஸ்மெல்லு, இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு நல்லா. இப்போ நம்ம தயிர் 1 கப்பு நிறைய தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. திக்காக இருக்க தயிர் ஊற்றுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா க்ரீமியாக இருக்கிற தயிர் ஊற்றுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா நல்லா போட்டாச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா கக்கி நல்லா வதங்கணும். மசாலாவுக்கு கொஞ்சம் சால்ட் சும்மா கொடுக்கலாம். இந்த எண்ணெயெல்லாம் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 kg சிக்கன், ஒரு ஃபுல் சிக்கன் 1.5 kgயும் அதில் 1/2 kg ஒன்று வச்சுருக்கிறேன். சிக்கன் போட்டுடலாமா? இறக்கிடலாமா சிக்கனை? அப்படியே அப்புறம் ஒரு 1/2 சிக்கன். இது மொத்தம் சேர்த்து 2 kg பீஸ். இதில் நம்ம இப்போ என்ன போட போகிறோம்னா, சிக்கன் கூடயே புதினா கொத்தமல்லி பேஸ்ட் புதினா கொத்தமல்லி போட போகிறோம். திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணியில் புதினா கொத்தமல்லி அரைச்சிருவாங்க சில பேர் அரைக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புதினா கொத்தமல்லி இதில் போட்டுருலாம். நல்லா ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோ. லாஸ்ட்டு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். போட்டாச்சு. இந்த டைமில் நல்லா சிக்கன் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். உங்களுக்கு தெரியும்ல, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அதை சும்மா சிக்கன் போட்ட உடனே அது கட் பண்ணி போட்டு, அவ்வளோ வதங்கணும்னு தேவையில்லை. சும்மா ஒரு இதுக்காக லைட்டு ஒரு பெங்களூர் தக்காளி போட்டிங்கன்னா லைட்டு ஒரு ஸ்வீட் டேஸ்ட் மாதிரி ஒரு லைட்டாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி பசங்களுக்கு லீவ் ஃப்ரெண்ட்ஸ். ரம்ஜான் அன்னைக்கு நான் அந்த பிரியாணி பண்ணிகிட்ருக்கிறேன். பசங்களுக்கு இன்றைக்கி ரம்ஜான்னால லீவு, அதனால எங்களுக்கும் பிரியாணி பண்ணித்தாங்கன்னு சொன்னாங்க. அதனால ரம்ஜான் ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் அந்த பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு ஏற்ற மாதிரி. 1/2 hour நம்ம குக் பண்ணிட்டோம். நல்லா ஸ்லோவாக சிம்மில் வச்சு குக் பண்ணணும். ரொம்ப சிம்மில் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கி நல்லா குக் ஆகும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ரைஸ் போட போகிறோம். ஜீரக ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்சுருக்க தண்ணி கொதிச்சிருச்சு. போட்டுடலாம். ரைஸு கேர்ஃபுல்லாக கொடுங்க, கையில் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரைஸ் போட்டாச்சு. உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, காரம் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம 1/2 லெமனை புழிஞ்சிட்ருக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் போட்டு முக்கால் பதம் வந்துடுச்சு. அதுக்கடுத்து வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மேலே வச்சுட்டு தம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தம்மு போட்டுட்டு ஃபுல் சிம்மில் வைங்க. இல்லை தோசை கல் வச்சு வைக்கலாம். ஃபுல் சிம்மில் தம்மில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பண்ணியிருக்கிற ஃபுல் சிக்கன் பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைல் பண்ணியிருக்கோம். திண்டுக்கல் ஸ்டைல் ஃபுல் சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பசங்கள்லாம் சாப்பிட போகிறாங்க. வெயிட்டிங்கில் இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி கமன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடே வாசனை 10 வீட்டுக்கு மணக்கும் போல் அவ்வளோ கமன் மனமாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பசங்க சொல்லுவாங்க இன்னைக்கு. ஓகே கிருத்தேஷ், சாப்பிட்லாமா? ஜெய்விக் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல ரொம்ப. அம்மோ சாப்பிட்லாமாம்மா? ஓகே வாங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது. ஜெய்விக்குக்கும் உனக்கும் ஓகேவா? ஓகே, இது உனக்கு. ஓகே, ரெண்டு கை. ஓகே, இப்போ சாப்பிட்லாமா? கிருத்தேஷ் சாப்பிடுமா? இந்த உனக்கு லெக் பீஸு வேற இது எடுத்துக்கோ. இதுல இருந்து அப்படியே எடுத்துக்கோ சரியா? அப்படியே நீ எடுத்துக்கலாம் நம்ம 2 பேரும் சரியா? வா, கபாப் சாப்பிடுங்க. எல்லாம் கபாப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எக் இருக்குது. பிரியாணி ஜீரக சம்பா ரைஸ்ல பண்ண பிரியாணி. சாப்பிடுமா? நல்லாக்கா? சாப்பிடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா சரிம்மா, தேங்க்யூ. சாப்பிடுங்க ஜெய்வி, நல்லா சாப்பிடு. அம்மோ சாப்பிடு. பிரியாணி எடுத்துக்கோமா அம்மோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்க சாப்பிட்டா போதும். பசங்க நல்லா சாப்பிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். சிக்கன் ஒரு பீஸு, தயிர் பச்சடி. இந்த சிக்கனை கொஞ்சம் கட் பண்ணி பாருங்கள். நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். எப்படி நல்லா குக் ஆகிருக்கா? இதையும் சேர்த்து வச்சு நம்ம சாப்பிடலாமா? தயிர் பச்சடி கூட இதை வச்சு சாப்பிடும்போது அப்பா. Very tasty, yummy. Wow. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜீரக சம்பா ரைஸ் தான் எவ்வளவு பொலப்பொலன்னு இருக்கு, ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம அவ்வளோ நல்லா இருக்கு டேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய். Bye.